வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபி மாடல். இந்த டிசிபி ஐபி மாடல் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க, சரிங்களா? ஏன்னா போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் டிசிபி ஐபி மாடல் வந்து எப்படி என்ன ஏது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முந்தின வீடியோல நம்ம ஓஎஸ்ஐ மாடலையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சரிங்களா? இப்போ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து ஓஎஸ்ஐ லேயரோட ஃபுல் ஃபார்ம் எழுதலாம், டிசிபி ஐபியோட ஃபுல் ஃபார்ம் எழுதலாம், அதுக்கப்புறம் டிசிபி ஐபி ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதலாம், சரிங்களா? இப்போ வந்து இதில் கொடுத்துக்கிற பாயிண்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர் வந்து உங்களுக்கு தெரியும் செவன் லேயர் மாடல்ட்டு. அதுக்கப்புறம் டிசிபி ஐபி வந்து 4 லேயர் மாடல். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து போன வீடியோவில் டிசிபி ஐபியை பற்றி பேசியிருப்பேன், அதுக்கு முந்தின வீடியோவில் ஓஎஸ்ஐ லேயரை பற்றி பேசியிருப்பேன். அந்த 2 வீடியோ பாருங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும், சரிங்களா? இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை இதை பார்த்துட்டு அதை பார்க்குறதாலும் சரி, நீங்கள் அதை பார்த்துருங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது 7 லேயர், இது 4 லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்கவர் பண்ணி உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு நடைமுறை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஓஎஸ்ஐ லேயர் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே ஓஎஸ்ஐ லேயர் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ். ஓஎஸ்ஐ லேயரில் தான் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் லேயர்ஸையும் நல்லா ஸ்ட்ரிக்டாக லேயரிங் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு லேயரும் என்னென்ன இதுட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது டிசிபி ஐபிலாம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்த பிறகு தான். இப்போ டிசிபியே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்டோகால் தானே. அந்தமாதிரி ஒரு ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அந்தமாதிரி ஒரு ப்ரோட்டோகால் டிஃபைன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு டிசிபி ஐபி மாடல் வந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ ஓஎஸ்ஐ மாடல் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டோகால், இந்த 3 இதையுமே உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி கான்செப்ட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்னா என்னன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரோட்டோகால்னா என்னன்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இது எதுவுமே உங்களுக்கு புரியல, எதுவுமே தெரில, இதை பற்றி பேசிக்கான ஐடியா கூட இல்லை அப்படிலாம் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பிளேலிஸ்ட் வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் படிக்காமல் கூட போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரியல் டைம் எக்ஸாமோட ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி தந்துருப்போம். அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பிளேலிஸ்ட்டும் அதோட லிங்க்கையும் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். இந்த வீடியோ எண்ட்லேயும் உங்களுக்கு கார்டு ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அது கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஐ பட்டனில் கூட உங்களுக்கு இருக்குது, ஐ பட்டனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்து இன்டர்ஃபேஸ்னால் உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன், ப்ரோட்டோகால்ஸ்னால் உங்களுக்கு வந்து அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர், அந்த ப்ரோட்டோகால்ஸு. அதுக்கப்புறம் சர்வீஸ்னால் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சர்வீஸ் நல்லா நம்மளுக்கு இருக்குது. அந்தமாரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஓஎஸ்ஐ மாடல் வந்து இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டிசிபி ஐபி மாடல் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிளியர் டிஸ்டிங்யூஷ் கிடையாது. ஏன் உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ இது மேலே இருக்கிற டயக்ராம் கூட உங்களுக்கு டிசிபி ஐபி, இந்த டயக்ராம்லாம் நம்ம வந்து டிசிபி ஐபி மாடல் டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லேயர்ஸ், அந்த 4 லேயர்ஸும் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறது வந்து இப்போ 7 லேயர் மாடலுக்கும் 4 லேயர் மாடலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எக்ஸ்ட்ரா 3 லேயர்ஸை உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயரில் உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் 3 லேயருமே சேர்த்து தான் அப்ளிகேஷன் லேயராக வருது. அந்தமாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக டிஸ்டிங்யூஷ் பண்ணல, சரிங்களா? அதான் செகண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஓஎஸ்ஐ மாடலில் கரெக்டாக டிஸ்டிங்யூஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 லேயருமே 3 லேயராக இருக்கும். இதில் ஒரே லேயர் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் லேயர். அந்தமாதிரி உங்களுக்கு டிஸ்டிங்யூஷ் கரெக்ட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ரிலையபிள் பேக்கெட் டெலிவரி, உங்களுக்கு பேக்கெட் டெலிவரி வந்து கேரண்டியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு லேயருமே இந்த லேயர் இதுக்கு யூஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயருக்கு அப்புறம் டேட்டா லிங்க் லேயர், அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸிங்கு, அதுமாரிலாம் உங்களுக்கு இந்த நெட்வொர்க் லேயர், அதுக்கப்புறம் டேட்டா லிங்க் லேயர்லாம் நடக்கும். அந்தமாரிலாம் உங்களுக்கு இருக்கும்போது டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா இது பர்ஃபெக்டாக தெரிஞ்சு உங்களுக்கு கேரண்டியாக உங்களோட மெசேஜ் வந்து சென்டருக்கு போய் ரிசீவ் ஆயிரும். அந்தமாதிரி ஒரு கேரண்டி இருக்கும். கேரண்டி டெலிவரி ஆஃப் பேக்கெட்னா வருது இல்லை, பேக்கெட்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் தான் பேக்கெட், சரிங்களா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேக்கெட்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் தான் பேக்கெட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டெலிவரி ஆஃப் பேக்கெட்டை நம்ம அனுப்புறது ரிலையபிள்னா உங்களுக்கு வந்து
நம்பகத்தன்மை, அதாவது நீங்க வந்து கன்ஃபார்மா அப்படின்ட்டு சொல்றீங்களா, அதுதான் ரிலையபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் டஸ் நாட் ஆல்வேஸ் கேரண்டி உங்களுக்கு ரிலையபிள் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாக்கெட். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லேயர்லயும் மேக் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபி அட்ரஸிங்லாம் இருக்கு. இந்த மேக் அட்ரஸ் அதெல்லாம் சில இதெல்லாம் ஒரு இல்ல, அது அந்த மேக் அட்ரஸிங் அந்த இதெல்லாம் இல்ல, அதனால உங்களுக்கு வந்து ரிலையபிளா இருக்காது சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ்ஐ லேயர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடையாது. இதே இது டிசிபி ஐபியில் உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த டிசிபி ஐபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இதுனா என்ன அர்த்தம்? நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ். டிசிபி ஐபி வந்து ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ். ஐபின்னு இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்னது? உங்களுக்கு வந்து இன்டர்நெட் சப்போர்ட் இருக்குன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதனால உங்களுக்கு நேம்லே இருக்கு, அந்த நேம்லே இந்த பாயிண்ட் வந்துருது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டிசிபி ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதனால சப்போர்ட். டிசிபினா உங்களுக்கு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். அது வந்து டிசிபியை பற்றி நம்ம இந்த டிசிபி ஐபி மாடல்ட்டு போன வீடியோவில் நம்ம இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதுமாதிரி டிசிபி ஐபினா உங்களுக்கு வந்து இந்த ஐபினா இந்த ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. டிசிபினா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஓரியன்ட், அதான் உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்டா இருக்கு. கனெக்ஷன் ஓரியன்ட் சப்போர்ட் இது டிசிபி ஐபியில் இருக்கு. இது வந்து கனெக்ஷன்லெஸ் கனெக்ஷன் ஓரியன்ட் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ஓஎஸ்ஐல. அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரிக்ட் லேயரிங், இது லூஸ்லி லேயர்டு. ஸ்ட்ரிக்ட் லேயரிங் நான் சொன்னல, ஒரு லேயருமே உங்களுக்கு வந்து இந்தந்த லேயர் இந்தந்த பர்பஸ் அப்படின்ட்டு ஒரு லேயருக்குமே டிஃபைன் அது பண்ணியிருக்காங்க, நல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்லி லேயர்டு, ஏன்னா உங்களுக்கு நம்ம 3 லேயருமே ஒன்றாக்கியிருக்காங்க. அந்தமே உங்களுக்கு வந்து டிசிபி ஐபியில் வந்து அந்தமே இது ஒரு அட்வான்டேஜ்மே பண்ணியிருக்காங்க. இப்போ இது இதில் இந்த 2 இதில் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல் தான். சரிங்களா? ஓஎஸ்ஐ மாடல் தான் உங்களுக்கு வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்குலாம் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. எதனால ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது? ட்ரபிள் ஷூட்டிங்னா முதல்ல என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அந்த ப்ராப்ளம் எதனால அக்கர் ஆச்சு, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்கு எதனால ஓஎஸ்ஐ மாடல் உதவுது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லேயர் 2 டிவைஸ், லேயர் 3 டிவைஸ், லேயர் 1 டிவைஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு டிவைசஸ் இருக்குல்ல. டிவைசஸ்னா வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம சுவிட்ச், ஹப்பு, அதுக்கப்புறம் பிரிட்ஜு, ரிப்பீட்டர், அப்புறம் ரவுட்டர், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்றீங்களே, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அது என்ன எதுக்கு யூஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவான ஐடியா இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கன்ஃபார்மா இப்போ வர்ற சீரீஸ்ல நம்ம கவர் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பிளேலிஸ்ட்டை கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க வந்து அதாவது தெளிவா எல்லா வீடியோவும் பார்த்தாலே நீங்க இது எது ஒரு குழப்பமும் இருக்காது. சுவிட்ச்னா என்ன, ஹப்னா என்ன, ரிப்பீட்டர்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடுவோம் டவுட்ஸ். சரிங்களா? எல்லாமே ரியல் டைமோட நம்ம சொல்லி தருவோம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர் 2லையும் இருக்கு, லேயர் 3 டிவைஸும் இருக்கு. லேயர் 3 டிவைஸ் வந்து உங்களுக்கு ரவுட்டிங் பர்பஸும் பண்ணும், ஸ்விட்ச் பர்பஸும் பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு டிவைஸஸையும் ஒரு லேயரா உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. அதனால என்ன ஆகும், நம்ம ப்ரொஃபஷனல் சைடில் வந்து இந்த L2 சுவிட்ச் சொல்லுவாங்க. L2 சுவிட்ச்னா லேயர் 2 சுவிட்ச் வந்து ஃபால்ட் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க லேயர் 2 சுவிட்சை தான் பார்க்கணும். லேயர் 2 சுவிட்ச்னா உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது லேயரா வச்சு இதுல L2 சுவிட்ச்ல ப்ராப்ளம் இருக்கு, அது லேயர் 2. எதனால L2 பேர் வந்து அது ஓஎஸ்ஐ மாடல்ல உங்களுக்கு வந்து அது லேயர் 2 சுவிட்ச், அதெல்லாம் உங்களுக்கு எல்லா இதுலயுமே ஓஎஸ்ஐ மாடல் யூஸ் ஆகுதா, அதனாலதான் உங்களுக்கு அது ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்ல இருந்து உங்களுக்கு நெட்வொர்க் மெயினா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது எல்லாத்துமே உங்களுக்கு ஓஎஸ்ஐ மாடல்ல தான் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. அதான் பெஸ்ட்டு. அதனாலதான் உங்களுக்கு ஓஎஸ்ஐ மாடல் உங்களுக்கு பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு போடுறாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லணும்னு வச்சேன். இந்த டிஃப்ரென்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.